ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் த்ரூ லிட்ரேச்சர் இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய போயம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற போயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெண்டிங் வால். ஸோ இந்த மெண்டிங் வால் போயம் வந்து யார் ரைட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். நம்ம போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராபர்ட் ஃப்ராஸ்டோட இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். Robert Lee Frost was an American poet. His work was initially published in England before it was published in United States. Known for his realistic depiction of rural life and his command of American colloquial speech. Frost frequently wrote about settings from rural life in New England in the early 20th century, using them to examine complex social and philosophical themes. ஓகே, ராபர்ட் லீ ஃப்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் போயட். இவரோட ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் யுனைடெட் ஸ்டேட்டில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தட் இங்கிலாண்டில் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப், ஒரு ரூரல் லைஃப்பில் எப்படி இருக்கும், அந்த இடத்துல இருக்க நேச்சர்ஸ், அங்கே இருக்க கல்ச்சர், பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விஷயங்களை பற்றி எழுத ஆரம்பித்தார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங்ஸ் வந்து நியூ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற அந்த ரூரல் செட்டிங்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி எழுதுவார். இவர் வந்து ஆக்சுவலி ஒரு 20th சென்ச்சுரி அமெரிக்கன் போயட் தான். இவரோட மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் தீம்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சோஷியல் அண்ட் ஃபிலாசபிக்கல் தீம்ஸ் பேஸ் பண்ணி தான் இவர் ரைட் பண்ணுவார். இவர் எப்போ பார்ன் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா March 26, 1874 சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா, US, and he was died in January 29, 1963 at the age of 88, பாஸ்டன், மசாச்சுசெட்ஸ், US. ஓகே, இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பாய்ஸ் வில், நார்த் ஆஃப் போஸ்டன் அண்ட் மோர். பட் உங்களுக்கு வேணும்னா விக்கிபீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் இஸ் 2 ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ். அண்ட் நோட்டபிள் அவார்ட்ஸ் இவர் வாங்கியிருக்க அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் போயட்ரி வாங்கியிருக்கார் அண்டு காங்கிரஷனல் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, இதான் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட பயோ. அண்ட் நம்ம போயமோட ஜஸ்ட் பார்ப்போம், அபவுட் த போயம் பார்ப்போம். இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்றத வந்து நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த போயம் வந்து ஒரு 45 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போயம். அண்ட் இதோடைய ஃபார்ம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் வேர்ஸாக தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இது வந்து இவருடைய செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி, நார்த் ஆஃப் போஸ்டன் நான் சொன்னலையே நோட்டபிள் ஒர்க்ஸில். ஸோ அதில் வந்து அந்த நார்த் ஆஃப் போஸ்டன்ன்ற ஒர்க் வந்து அவரோட செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி. அதில் வந்து ஒன் ஆஃப் த போயம் தான் வந்து மெண்டிங் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1914. ஸோ எப்பயுமே இவர் எழுதுறது எப்பயுமே வந்து ஒரு ரூரல் இங்கிலாந்து செட்டிங்கில் தான் எழுதுவார்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த போயமும் அப்படி தான் வந்து ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த போய்ட்ரி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ இது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தலைஸ்டு அண்ட் அனலைஸ்டு போயம் இன் மாடர்ன் லிட்ரேச்சர். ஒரு மாடர்ன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தொகுப்பு, அந்த பகுப்பாய்வு செய்யப்பட்ட ஒரு ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் இது மெயினாக வந்து ஒரு நார்மல் இது என்ன ஒரு ஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 வீடு இருக்குது, 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு வால் இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்ரி டைம் ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது வந்து எவ்ரி இயர், ஓகேவா, எவ்ரி இயர் ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது இந்த 2 பக்கத்து வீட்டில் இருக்க 2 நெய்பர்ஸுமே அந்த வால் வந்து எப்பயுமே ப்ரோக் ஆகிட்டு இருக்கு, அது சரி பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த போயம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லைன் பை லைன் ஸ்டான்ஸா வைஸ் வந்து நம்ம வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் போயம் லைன்ஸ் ரீட் பண்ணுறேன். 1 to 4 லைன் ரீட் பண்ணுறேன். Something there is that doesn't love a wall, that sends the frozen ground swell under it and spills the upper boulders in the sun and makes gaps even two can pass abreast. ஓகே, ஸோ இந்த லைன்ஸில் வந்து போய்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ நம்ம பக்கத்தில் இந்த நேச்சரில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த வால் இருக்கிறதே அதுக்கு பிடிக்கல. ஸோ அதுதான் வந்து இந்த வாலை வந்து எப்பயுமே பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இமேஜின் பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டுக்கு கீழே இருக்கிற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, கிரவுண்டில் இருக்க தண்ணி வந்து ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து ஃப்ரோஸ் ஆகி ஐஸாக ஆனதுனால ஸோ அதுதான் வந்து இந்த வாலில் கிராக் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பவுல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த லைனில், பவுல்டர்ஸ் அப்படின்னா கற்பாறைகள், அது ஃபுல்லாகவே வந்து கல். ஓகேவா? அந்த வால் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வால் தான். ஸோ அந்த
அந்த பவுல்டர்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். அந்த கிரவுண்டுக்கு அடியில் இருக்க தண்ணி ஃப்ரோஸ் ஆனதுனால மேலே இருக்க அந்த வால்ஸில் கிராக் விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, மேலே இருக்க கல்லாம் வந்து ஃபால் டவுன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிராக் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பீப்புள் வந்து அட் த சேம் டைம் வந்து சைட் பை சைடு வந்து பாஸ் பண்ணலாம், இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகலாம். ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய கேப். எவ்ரி இயரும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகுது, எப்பயுமே வந்து அதை சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப தொல்லையான வேலை இல்லையா? ஸோ இதை நினச்சி அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு, ஏன் இந்த எப்பயுமே இதே மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன் 5 to 11 வரைக்கும் இருக்க போயம் லைன்ஸ் படிக்கிறேன். The work of hunters is another thing. I have come after them and made repair, where they have left not one stone on a stone, but they would have the rabbit out of hiding to please the helping dogs, the gaps I mean. No one has seen them made or heard them made, but at spring mending time we find them there. ஓகே, ஸோ இந்த லைன்ஸில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இது எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹண்டர்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த ஹண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டாக்ஸ்லாம் வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஹண்டிங் பண்ணுறதுக்கு டாக்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வால், அந்த கிராக்கான வாலில், அந்த பொந்தில் எல்லா இடத்துலையும் வந்து ரேபிட்ஸ் எல்லாமே வந்து நிறைய போய் உள்ளே போய் வந்து செட்டில் ஆகிருக்கு. ஸோ அதை பிடிக்கிறதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து மாற்றி மாற்றி அடுக்கி வச்சு அதை வெளியே வரணுன்றதுக்காக அது ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, வேறு இடத்துல ரீஅரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஹண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ரேபிட்டை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாலேயும் தான் வந்து இந்த வால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வர அந்த டாக் வந்து அந்த ரேபிட்டை வந்து கேட்ச் பண்ணுது, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து பிடிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இப்படியா வந்து இவங்களும் வந்து பாதி இந்த வாலை பிரேக் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேப் வந்து ஸோ இவங்களையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏதோ சம்திங் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறார் இல்லையா, சம்திங் தேர் இஸ் தட் டசன்ட் லவ் அ ஃபால். ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த வால் இருக்கிறது பிடிக்கல, ஒரு அன்சீன் அன்ஹியர்டு ஏதோ ஒரு விஷயம் இது பிடிக்காமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் லைன்ஸ் 12 to 15 வரைக்கும். I let my neighbor know beyond the hill, and on a day we met to walk the line and set the wall between us once again. We keep the wall between us, we go. ஓகே, ஸோ இந்த லைனில் அது போயிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வால் அப்படின்றது வந்து ஒரு 2 லேண்டை வந்து செப்பரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஹில் மாதிரி கம்பேர் பண்ணுறாரு. வாலை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாருன்னா ஒரு ஹில் மாதிரி, ஒரு 2 லேண்டை செப்பரேட் பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஹில் மலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 சைடுமே வந்து ஃபார்மர்ஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அதர் சைடு அவர் நெய்பர் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் தான் இருக்கார். அண்ட் இவர் வந்து எப்பயுமே வந்து அந்த வால், அதாவது நான் சொன்னல எவ்ரி இயரும் வந்து ஸ்ப்ரிங் டைமில் இப்படி ஆகும்போது 2 பேருமே இந்த 2 நெய்பர்ஸும் அந்த மெண்டிங் வால், அந்த வால் கிட்ட வந்து அதை வந்து சரி பண்ணுவாங்க எப்பயுமே. ஸோ 2 பேரும் மீட் பண்ணி அந்த சைடில் இருக்க எந்தெந்த இடம்லாம் வந்து டேமேஜாக இருக்கோ, ரொம்ப சிவியர் டேமேஜ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த பார்த்து அதை வந்து சரி பண்ணுறது தான் இவங்களோட எப்பயுமே வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கம்பேரிசன் தான் சொல்கிறார். ஒரு ஹில் மாதிரி செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபார்மர் வந்து எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுவார். நானும் அந்த சமயத்தில் போய் 2 பேரும் சேர்ந்து தான் எவ்ரி இயர் நாங்கள் இதை சரி பண்ணிகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. Line 16 to 19. To each the boulders that have fallen to each, and some are lows and some so nearly balls. We have to use a spell to make them balance. Stay where you are until our backs are turned. ஓகே, இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் நெய்பரும் வந்து ஸோ ஒவ்வொரு பவுல்டர்ஸ் அந்த கற்கள்லாம் விழுந்து கிடக்குது இல்லையா, பெரிய பெரிய அந்த ஸ்டோன் கற்கள்லாம். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து அவ்வளோ பெருசாக இருக்கிறத தூக்கி வச்சு அதை ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த டாஸ்க்கு இது பண்ணுறது இந்த இவங்க பண்ணிகிட்ருக்காங்களே இந்த விஷயமே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து இந்த சேம் ஸ்டோனையே விழுந்து கிடக்கிற அந்த ஸ்டோனையே எடுத்து மறுபடியும் ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே எப்பயுமே வந்து ஒரே சேம் சைஸ்லேயும் சேமான ஒரு ஷேப்லேயும் இருக்கிறது கிடையாது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சம்மர் எப்படி இருக்குது சொல்கிறது, ஆப்லாங், அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது, ஒரு சிலது ரவுண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து கரெக்டான அந்த இடத்துல வச்சு மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல்
மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து இவங்க இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக வந்து பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மேஜிக் ஸ்பெல், ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி தான் வந்து இதை வந்து இதே இடத்துல ஹோல்ட் பண்ணுற மாதிரி, நம்ம இந்த பிளேஸ்லேயே ஹோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும், அப்படின்லாம் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அண்ட் லைன்ஸ் 20-24. We wear our fingers rough with handling them, who just another kind of outdoor game. One on a side, it comes a little more there where it is we do not need the wall. He is all pine and I am a apple orchard. ஓகே, இந்த லைன்ஸில் போயிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கற்கள்லாம் எடுத்து நம்ம அவர் கொடுத்துட்டு இருக்கார் இல்லையா, ஸோ இதனால் அவங்களுடைய கைகள்லாம் என்ன ஆகுது, அவங்க ஃபிங்கர்ஸ், அவங்களுடைய கை விரல் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கலோஸ்டாக இருக்குது. அப்படின்னா அந்த இடமே ரொம்ப ஹார்டாக, அவங்க கையோடைய அந்த பாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப அந்த ஸ்கின், அங்கே இருக்க ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சு. எப்பயுமே இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை இப்போ அப்போன்னு இல்லை, எப்பயுமே எவ்ரி இயர் இன் ஸ்ப்ரிங் சீசன் தே டூ திஸ் ஒர்க் அப்படின்றதுனால அவங்க கையே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பேரிசன் பண்ணுறாரு. இது வந்து நாங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்க இந்த வேலை வந்து இட்ஸ் லைக் ஒரு சார்ட் ஆஃப் கேம் மாதிரி இருக்குது, நாங்கள் ஏதோ கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரே ஒரு ஆப்போனண்ட் தான். ஈச் டீம்லேயும் 2 டீம் இருக்குது. இந்த 2 டீம்லேயும் ஒரே ஒரு ஆப்போனண்ட், இந்த சைடு ஒரு ஆப்போனண்ட், அந்த சைடு ஒரு ஆப்போனண்ட் இருக்காங்க. ஸோ நடுவில் இது இட்ஸ் லைக் ஒரு வாலிபால் விளையாடுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் கூட வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து ஒர்க் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் இதை விளையாடுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு இது இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இது ஒரு அன்னெசரியான ஒரு விஷயம், இப்படி பண்ணணும், இந்த ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் நாங்கள் ஒரு அன்னெசரியாக பண்ணுறதுனால இது விளையாடுற மாதிரி தெரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்னா அந்த 2 ஃபார்மர்ஸ், இந்த சைடு ஒரு ஃபார்மர் இருக்கார், அந்த சைடு ஒன்று வந்து நம்மளுடைய ஆத்தர், இன்னொரு வந்து அவருடைய நெய்பர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து அவங்க பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் தான் வச்சுருக்காங்க. 2 பேரும் சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ட் வச்சில்ல. ஸோ நம்மளோட போயட் வந்து அவருடைய தோட்டத்தில் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ தான் வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்காரு. இதே அந்த நெய்பர்ஸ் என்ன வச்சுருக்காரு அப்படின்னா பைன் ட்ரீஸ் தான் க்ரோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். லைன்ஸ் 25-29. My apple trees will never get across and eats the cones under his pines. I tell him, he only says good friends make good neighbors. Spring is a mischief in me and I wonder if I could put a notion in his head. ஓகே, இந்த லைன்ஸில் போயிட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவருக்கு வந்து நெய்பருக்கு வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த வால்ன்ற ஒன்று வந்து அவசியமே இல்லாதது, ஸோ இது ஏன் நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது என்னோடய ஆப்பிள் ட்ரீஸ் வந்து எப்பயுமே வந்து உன்னோட பைன் ட்ரீஸில் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது, எந்த ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு ஏதாவது உருமாறி வந்து அது எதுவும் சாப்பிட்ற போடுறது கிடையாது. ஸோ என்னோடய ஆப்பிள் ட்ரீஸ் வந்து உன்னோட பைன் ட்ரீஸை எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இது ரெண்டுத்துக்குள்ளே எந்த ஹர்ட்டுமே பண்ணிக்காதுங்க. ஸோ அவர் இடத்துல ஒரு ஆப்பிள் ட்ரீஸ் வச்சுருக்கார், உன் இடத்துல ஒரு பைன் ட்ரீஸ், நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவன் நம்ம வந்து கேட்டில்ஸ் கூட வச்சு இல்லை, ஆடு மாடோ எதாவது வச்சுருந்தா தான் சரி அது வந்து தாண்டி வந்துடும் மேய்ஞ்சிரும் அப்படின்லாம் நினைப்போம். ஸோ இந்தமாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லையே, ஸோ நம்ம ஏன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கிறாரு. பட் நெய்பர் வந்து அவர் வந்து கன்வின்ஸ் ஆகவே மாட்டுறாரு. அவர் எப்பயுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் வந்து எப்பயுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒரு நல்ல நெய்பர்ஸை உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி மதில் இருக்கிறது தான் வந்து நம்மளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருப்போன்ற மாதிரி இந்த பழமொழி எப்பயுமே சொல்கிறாரு. ஸோ எப்பயுமே இந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து இப்படி ஒரு வேலை பார்க்குறது வந்து அவருக்கு ரொம்ப தொல்லையாக ஃபீல் பண்ணுறாரு. நம்மளோட ஆத்தர் இருக்கார் இல்லையா, ரொம்ப தொல்லையாக ஃபீல் பண்ணுறாரு. அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேணாம், வால் வேணாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அது ஒர்க் அவுட்டே ஆகலை. Okay, lines 30-35. Why do they make good neighbors? Isn't it where there are cows? But here there are no cows. Before I built a wall, I had asked to know what I was walling in or walling out, and to whom I was like to give offense. ஓகே, இந்த லைன்ஸில் போயிட்டு என்ன கேட்குறாருன்னா நெய்பர்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. ஏன் எப்பயுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஒய் குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ், இப்படி இருந்தால் தான் வந்து குட் நெய்பர்ஸை க்ரியேட் பண்ண முடியுமா, ஏன் ஆல்வேஸ் நீங்கள் இதையே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அண்டு
இந்த ஃபென்ஸ் இருந்தால் வந்து அந்த ஃபென்ஸில் மேலே வந்து மழை துளிலாம் படுது, மழைலாம் வருது அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும், அந்த ஃபென்ஸ் மேலே வந்து க்ரீனரி, அந்த சின்ன சின்ன புல்லு எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். அது வந்து கவுஸ் அட்ராக்ட் பண்ணி அந்த மதிலில் வந்து சாப்பிட்றதுக்கு வரும். அதில் முளைச்சிருக்க அந்த சின்ன சின்ன பில்லெல்லாம். ஸோ அப்படி வந்து அந்த கவு அட்ராக்ட் ஆகி அதை சாப்பிட வந்து இடிஞ்சு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம 2 பேர் சைட்லேயுமே கவுஸு கிடையாது, எந்த ஒரு கேட்டல்ஸுமே கிடையாது. ஸோ எதுவுமே நம்மளை வந்து எதுவுமே ஸ்பாயில் பண்ண போகிறது கிடையாது 2 சைட்லேயுமே. ஸோ கவ்வோ எதுவுமே கிடையாது, அந்த வாலை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் இந்த போயிட்டுக்கு என்னென்னா ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே அவருக்கு இந்த ஃபென்ஸ் இருக்கிறதே பிடிக்கல, ஏன் இப்படி இருக்கணுன்ற மாதிரி வந்து அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ஏதாவது நமக்கு இது மாதிரி கேட்டல்ஸ் இருந்தால் தான் சரி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இது மாதிரி வால்லாம் வந்து பில்ட் பண்ணலாம். பட் எதுவுமே இல்லாமல் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், lines 36 to 41. Something there is that doesn't love a wall, that wants it down. I could say else to him, but it's not else exactly, and I had rather he said it for himself. I see him there bringing a stone grabbed firmly by the top in each hand like an old stone savage armed. ஓகே, இந்த லைன்ஸில் ஆத்தர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் ஒரு இமேஜினேஷன் மாதிரி சொல்கிறார், ஸ்பெக்குலேட்ஸ் பண்ணுறாரு, யோசிக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இந்த வாலில் இருக்க ஸ்டோன்ஸ் இந்த வால்லாம் பிரேக் பண்ணுறது ஒரு எல்வ்ஸாக இருக்குமோ. ELVS எல்வ்ஸ் அப்படின்னா வந்து தமிழில் வந்து குட்டிச்சாத்தான்னு சொல்கிறாங்க. இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர். அதாவது இந்த ஃபோக் டெய்லெலாம் நம்ம கேட்டிருப்போம், நிறைய கிரியேச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும், லைக் ஃபேரி மாதிரி, அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் மாதிரிலாம் வந்து இதை நான் பிரேக் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் சீரியஸாக நம்ம அதை திங்க் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக அது இருக்க சான்ஸே இல்லை. ஸோ ஏதோ சம்திங் இன் நேச்சர் அது வந்து தட் ஸ்பாயில்ஸ் வால் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு நெய்பர் வந்து இவர் என்ன சொல்லியும் வந்து அவருடைய ஒர்க் தான் அவர் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு சொல்கிற பேச்சே வந்து கேட்கல. அவர் மறுபடியும் வந்து அந்த வாலை வந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் அந்த ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் அடுக்கிறார் இல்லையா அந்த நெய்பர். அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அன்கூத் அண்ட் அன்சிவிலைஸ்டு இன்ஹாபிட்டன்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு சோஷியலி அண்ட் கல்ச்சுரலி ஆர் மாரலி வந்து எதுலேயுமே ஒரு அட்வான்ஸ்டாக இல்லாமல் ஒரு ஸ்டோன் ஏஜ் டைமில் ஒரு அப்போ வாழ்ந்த பீப்புள்ஸ் தான் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சேவேஜ் பீப்புள் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவங்களாம் வச்சுருக்க வெப்பன் வந்து என்னது, அந்த கல்லில் செஞ்சது, மரத்தில் செஞ்சது, அந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சுருக்க மாதிரி இவர் கையில் இந்த ஸ்டோன் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அண்ட் lines 42 to 46. He moves in darkness that it seems to me, not of woods only and the shades of trees. He will not go behind his father's saying, and he likes having thought of it so well. He says again, a good friends make good neighbors. Okay, so this is the last stanza. ஸோ இந்த லைன்ஸில் போயிட்டு என்ன சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நெய்பரை பார்க்குறதுக்கு வந்து ஒரு கின்ஷிப் மாதிரி இருக்குது, கின்ஷிப் வித் டார்க்னஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டார்க்னஸ் கூட அவருக்கு ஏதோ ஒரு பிளட் ரிலேஷன் இருக்க மாதிரி அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமாக வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. கின்ஷிப் அப்படின்னா ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டார்க்னஸ் கூட இவருக்கு ஒரு ஏதோ பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்குது போல. ஏன்னா வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தோட நிழல் வந்து இவர் மேலே படுது, அது அந்த நெய்பர் மேலே படுது. ஸோ படும்போது அந்த டார்க்னஸ் இவர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து படும்போது இவர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வந்து இவர் சொல்கிறாரு. அண்ட் நெய்பர் வந்து அதாவது ஒத்துக்கே மாட்டுறாரு, இந்த ஃபென்ஸ் வேணாம் அப்படின்றத இது பண்ணிக்கவே மாட்டுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நெய்பருக்கு அவருடைய அப்பா சொல்லியிருப்பார் போல், அதாவது இந்த குட் ஃபென்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ்ன்றதை அவர் சொல்லியிருப்பார் போல். ஸோ இந்த ஃபென்சஸ் இருந்தால் தான் வந்து நான் அந்த அமௌங் நெய்பர்ஸ்க்கு நடுவில் ஒரு பீஸ் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார் போல். ஸோ அதனால் அந்த ஒரு தாட்லேருந்து அவர் மாறாமலே வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த போயம். இந்த போயம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இது வந்து டோட்டலாக வந்து நான் சொன்னேன், இது வந்து 46 லைன்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து பிளாங்க் வேர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போயம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல்.